சௌமியா சௌமியா சொக்க வைக்கும் சௌமியா காதலில் நீ எந்த வகை கூறு. ஒழுங்கா ஓடி போயிருந்தா நானே கடுப்புல இருக்கேன். ஏண்டி ஆதி எதுவும் திட்டினானோ? இல்லடா, இந்த மோனி லூசு தான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சிட்டா. இது என்னடி காலேஜா கட்டடிக்கிறதுக்கு? இது ஆபீஸ் டி. எங்களுக்கு எந்த பக்கம்னாலும் என்டர்டைன்மெண்ட் தான்டா. அப்ப காலேஜுக்கும் படிக்க போல, ஆபீஸ்க்கும் வேலை பார்க்க வரல, என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்க, அப்படித்தானே? இல்ல பேபி. அப்புறம் எதுக்குடி வந்திருக்க? உன்னை லவ் பண்றதுக்கு பேபி. அப்போ வேலை பார்க்க ஆபீஸ்க்கு வரல, என்னைய பாக்குறதுக்காக தான் வந்திருக்க. ஆமா, உன்னை பாக்குறது உன்னைய லவ் பண்றது தானே பேபி என்னோட முக்கியமான வேலை. அதை தண்டி எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? உன்ன மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பேபி. ஆமாடா, ஏன் கொடுத்து வச்சிருக்க மாட்டேன்? சம்பளம் கொடுத்தது நாளா, வேலைக்கு ஆள் எடுத்தா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்ற? இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்த? சார், நான் டவுட் கேட்டுட்டு இருந்தேன், அதை கிறிஸ் சார் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ கொடுத்து வச்சிருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த மாதிரி சின்சியரா ஆபீஸ்க்கு வேலை பார்க்குற பொண்ணு கிடைக்கிறதுக்குலாம் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன்டா. ஏமாதாதடா, நான் ஒன்றும் செவுடு கிடையாது. நீ சொன்னது எனக்கு நல்ல காத்துல கட்டிச்சு. நீ ஏன் இப்படி பண்ணலாமா கிறிஷ்? வேலை நேரத்துல உன்னை பார்த்து மித்தவங்களும் கெட்டு போயிட மாட்டாங்களா? சொல்லு. சாரிடா. சௌமியா, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ் வேலையை மட்டும் தான் பார்க்கணும், சரியா? ஓகே சார். ஒழுங்கா போய் வேலையை பாருடா. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ரப்பர் மண்டைக்கு சிரிக்கவே தெரியாது போல. எப்ப பார்த்தாலும் உருண்டு வெறப்பாவே அலைஞ்சிட்டு இருக்கு. சிரிக்கிறதுக்கும் டாக்ஸ் எதுவும் கட்டணும்னு நினைச்சு சிரிக்காம இருக்கிறோம் என்ன? அப்படியே சிரிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டுறது இருந்தாலும் நான் தானே கட்டுறேங்க மேடம், நீங்க கட்டல. துட்டு என் துட்டு தானே. ஐயோ, கேட்டுட்டாரா? இல்ல சார், நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்களா, அதான் குட் மார்னிங் சொல்லும் போது சிரிச்சுட்டே சொன்னா எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்களா சார்? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி போதுமா தாரா? ஏன் ஹார்ட் பீட் இப்படி துடிக்கி இவர் பக்கத்துல வரும்போதுலாம்? இப்போ நல்லா வேலை பார்ப்பீங்களா தாரா? டெய்லி வந்து இப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க, சரியா? டிடிஎட் வேலையை பார்க்க சொன்னா வேலையை பார்க்காம மித்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது. பாஸுக்கெல்லாம் நிக் நேம் வச்சு கூப்பிட்டு இருக்க வேண்டியது. சார், இனிமேல் நிக் நேம் வச்சு கூப்பிடல சார், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க சார். உங்க வாய் ரொம்ப ஸ்மெல் அடிக்கி. இனிமேல் நீங்க வேற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க சார். டிடிஎட். இது ரப்பர் மண்டையனோட அம்மா இல்ல? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம் ஞாபகம் வர மாட்டேங்க. நமக்கு எதுக்கு வம்பு, போயிருவோம் அப்படி. ஏம்மா பொண்ணே. சொல்லுங்க. அன்னதானம் போடுற இடம் எங்கம்மா இருக்கு? அங்க ரைட் சைட்ல இருக்குமா? ஓ சரிம்மா. நாங்க தாம்மா இன்னைக்கு அன்னதானம் போடுறோம் கோயில்ல. நீயே சாப்பிட்ட பையம்மா? இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்காக வீட்டுல அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். நானே கூப்பிடுறேன்லாமா, வேண்டான்னு சொல்லாதம்மா, வாமா. இவ இங்க அம்மா கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? முன்னது ரப்பர் மண்டையா? ஏமா, என்னப்பா கோயில் பூசாரி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, இங்கதான் அன்னதானம் நடக்குமா, வாங்கம்மா. சரிப்பா. இந்த பொண்ணையும் கூப்பிட்டா வர மாட்டேங்கி. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்லப்பா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ கிட்டதான்ப்பா இப்ப அன்னதானத்துக்கு வழி கேட்டேன்.
அதான் சரிம்மா நாங்கள் தான் சாப்பாடு போடுறோம் வான்னு சொன்னேன் வரமாட்டிக்காப்பா. வரலன்னா விடுங்கம்மா. ஏம்மா பொண்ணு, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள்மா, அதாம்மா கோயிலில் அனாதாசிரமத்தில் எல்லா இடத்துலையுமே அன்னதானம் போடுதோம். நீயும் வந்து சாப்பிட்டு போனேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியாம்மா, சரி நீங்கள் போங்க, நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. கண்டிப்பாக வரணும். சரிம்மா. போமாப்பா நம்ம. ஆமா நீங்க போங்க, நான் காருக்குள்ளேயே சில திங்ஸ் வச்சுட்டு வந்துட்டு நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. சார் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஆமா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாரா. நீங்களும் வந்து சாப்பிட்டு போங்களே. இல்லை சார், இன்னைக்கு மோனிஷாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிறந்த நாள். இப்போ நான் இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவள் வீட்டுக்கு தான் போகணும். அப்படியா, சரி அப்ப என்னோட விஷயம் கன்வே பண்ணிருங்க அவங்க கிட்ட. கண்டிப்பாக சார். சார் உண்மைக்குமே இந்த வேஷ்டி சட்டையில் நீங்கள் அழகாக இருக்கீங்க சார். உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ரப்பர் மண்டே ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. உனக்கும் ஆஃப் சரி சூப்பரா இருக்கு தாரா, அழகா இருக்க இதுல. தேங்க்யூ சார். நான் போயிட்டு வரேன் சார். சரி. தாரா நான் அழகா இருக்கேன்னு தெரியும், அதுக்காக என்னை எப்படி நீங்க சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், கிளம்புங்க. ரொம்ப நான் ஒன்றும் உங்களை சைட் அடிக்கலன்னா தேவையில்லாமல் பேசாதீங்க சொல்லிட்டேன். பிறந்த நாள் அதுமா என்கிட்ட திட்டு வாங்கிறாதீங்க சார். ஆமா நீங்க திட்டினா அப்படியே நாங்க சும்மா விட்டுருவோம் பாருங்க, நானும் திருப்பி திட்டுவேன். திட்டுங்க. திட்டினா இது வாங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் உங்கள் ஆஃபீஸ் கிடையாது சரியா, இது கோயில். இப்போ நீங்கள் யாரோ நான் யாரோ தான். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு போலீஸை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோங்க. ஐயோ உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் கிளம்புறேன் சார். மறுபடியும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிமேலாச்சும் ஒழுங்காக ப்ரஷ் பண்ண கற்றுக்கோங்க. போயிட்டு வரேன். போயிட்டாளா? இவளுக்காண்டி எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. நான் ரப்பர் மண்டையங்கா, வாய் நாறுதுங்கா. நான் யூஸ் பண்ற பேஸ்டோட ரேட் என்னன்னு இவளுக்கு தெரியுமா? ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் கொஞ்ச நாள் என் காரியம் நடக்கிற வரை இவளை பொறுத்து தான் ஆகணும். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை பார்த்துக்கோ. கோயில் பக்கமே வராத நீ இன்னைக்கு தாரா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வருவான்னு தெரிஞ்சு பேனுக்குன்னா இந்த கோயிலில் அன்னதானம் போடுற மாதிரி அம்மாவையும் கூட்டு வந்து நீயும் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்று அவகிட்ட பேசிட்டு நிக்க. இதெல்லாம் சரியில்லை ஆதி, சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சிட்டல, போய் சாப்பிடு போ. கடவுளே தயவு செஞ்சு அந்த பொண்ணை இவன் கிட்ட இருந்து காப்பாத்திருங்க. ஹாப்பி பர்த்டே ஆதி. கண்டிப்பா தெரியும் எனக்காக நீயும் ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லியிருப்பேன். நம்ம 2 பேர் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம பாண்டிங் என்னைக்கும் பிரியாதுன்னு நம்புறேன் ஆதி. ஹாப்பி பர்த்டே புருஷா. தேங்க்ஸ் டி. பேபி உன் கூட எப்போதுமே இப்படியே ஹாப்பியாக நீயும் நானும் நம்ம லவ்வும் அதுக்கப்புறம் நம்ம குட்டி பாப்பா குட்டி பையன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் பேபி. கண்டிப்பா டி, நீ நானும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கோம். ஆமா எதுக்கு இப்படி சாஞ்சிட்டு நிக்க? நேரா நில்லு, கீழே விழுந்து கை காலில் எங்கேயும் அடிபட்டுற போகுது. எனக்கு அடிபட்டாதான் பார்த்துக்க நீ இருக்கலாம் பேபி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் டல்லாக இருக்க? இல்லையடி நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பேபி. என்னாச்சு? இல்ல பேபி, பிசினஸ்ல லைட்டா ஒரு டென்ஷன், அவ்வளவுதான் பேபி. பிஸ்னஸ் விஷயத்தெல்லாம் வீட்டில் போட்டு குழப்பக்கூடாதுடா. சரிங்க மகாராணி. பிறந்த நாள் அதுமா உன்னை நான் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன்டா. ஒழுங்கா தள்ளி போயிரு. நீ தானே டி சொன்ன பாப்பா பையன்ட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்ப என்ன ஒரு கிஸ் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணுத? போடா. மேடம் திட்டதான் சரிங்க, ஆனா இன்னும் என்னைய விட்டு தள்ளி போடுங்க. என் பக்கத்துலயே தானே இருக்கீங்க. போதுமா, தள்ளி வந்துட்டேன். இப்ப தாரா சௌமியா எல்லாருமே வருவாங்க. அப்ப அவங்க வரலன்னா உனக்கு ஓகேயா பேபி? என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? காலங்கத்தால என்கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது. ஒழுங்கா போய் சமைச்சு கொடுக்குற வழிய பாரு போ. எனக்கு பிறந்த நாள் அதுமா கூட நீ சமைச்சு தரக்கூடாதா? நான் தான் உனக்கு சமைச்சு தரணுமா சொல்லு? நீ தான் எனக்கு எப்போதும் சமைச்சு தரணும் போ. இந்த கொடுமைலாம் எங்கேயாச்சும் நடக்குமா? இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணேம்ல, எனக்கு தேவைதான். உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அண்ணா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஏன்டி இவ்வளவு நேரம் உனக்கு? கோயிலுக்கு போயிட்டு அன்னை நேம்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அண்ணே அங்கே நான் போனேன்ல, பார்த்தா அங்கே வந்து என்னோட பாஸ் ஆதிரன் இருக்கார்ல, அவருக்கும் பிறந்த நாள் ஆனே. என் தம்பி பிறந்த நாள் எனக்கு தெரியாதா? என்னன்னே எதுவும் சொன்னியா? ஒன்னும் இல்லம்மா, அப்படியான்னு கேட்டேன். ஆமாண்ணே நான் பார்த்தேன். நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாளாக தான் கோயிலுக்கு விஷ் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னேன்னா உடனே அவங்களும் அப்போ என்னோட விஷயம் அண்ணனுக்கு சொல்லிடுன்னு சொன்னாங்கண்ணே. அதுவும் இல்லாமல் அவங்க அனாதாஷ்டமம் அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறாங்கண்ணே. அனாதாஷ்டமும் ஓகே, ஆதிக்கு தான் கடவுள் பக்தியே கிடையாது. அவன் எப்படி கோயிலுக்கு திடீர்னு சாப்பாடு போடுறான்? என்னடி அடிக்கடி நீயும் பாஸும் மீட் பண்ணுறீங்க? வாயை மூடிடி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நீ ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற?
தாரா, எப்போதுமே அண்ணன் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, யாரையும் எதுக்குமே நம்பாத, சரியா? முக்கியமா பணம் இருக்கிறவங்கள, அவங்களுக்கு எல்லாத்தையும் விட அவங்க பணம், அவங்க மரியாதை அதாம்மா முக்கியம். சரிண்ணே. நீ உட்காந்து பேசிட்டு இருக்கணுமா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். என்ன இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சு தரேனே. எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்பா ஒன்று பண்ணுனே, நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு. நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் சுற்றுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சரிம்மா. என்னடி மூஞ்சி ஃபுல்லு ஒரே பல்லா இருக்கு, என்ன விஷயம்? போதுமா, ஒரு விஷயம் கிடையாது. மூஞ்சி அப்படி வைக்காத, பார்க்க சகிக்கல. உன்னோட மைண்ட் என்ன யோசிக்கும், உன் மனசு என்ன யோசிக்கும், எப்பப்போ இப்படி இருப்ப, அது எல்லாமே எனக்கு தெரியும், சரியா? சரி. என்ன சொன்னாரு உங்க சாரு? எனக்கு மட்டுமாட்டி பாஸ், உனக்கும் தானே பாஸ். ஆனா அவர் எங்க கிட்டலாம் அப்படி பேசுறது இல்லையா, உன்கிட்ட மட்டும் தானே இப்படி பேசுறாரு. அதுவும் இல்லாம நீ வம்பு பண்ணாலும் என்ன சொன்னாலும் அவர் உன்னைய ஒண்ணுமே சொல்றது இல்ல. ஒரு பாஸா இருந்துகிட்ட அவர் ஏன் உன்கிட்ட மட்டும் அப்படி இருக்கணும் சொல்லு? தெரியலையே, அவர்கிட்டயே கேட்டுறேன். எனக்கு என்னமோ இது இழுத்தக்க செய்யாவா இருக்குமோன்னு தோணுது. ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ சௌமியாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை வீட்டு பக்கத்துல நிக்க சொல்லி நம்ம போகும்போது கூட்டு போயிடலாம். ஓகே. மோனி சொல்றது கரெக்டு தானே, எதுக்கு ஆதி சார் என் கிட்ட மட்டும் அப்படி இருக்கணும்?